உங்க வீட்லயும் ஏதாவது மாயாஜாலம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு என்னைக்காவது தோணிருக்கா? ஒரு குட்டி பையன் அப்படி ஆசைப்பட்டப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா? மாயாஜால அம்மாவும் மர்மமான லஞ்ச் பாக்ஸும். ஒரு அழகான கிராமத்துல விக்கின்னு ஒரு செம சுட்டி பையன் இருந்தான். விக்கிக்கு ஒரு பெரிய ஆசை. நம்ம கிட்ட மட்டும் ஒரு அலாவுதீன் பூதம் இருந்தா அதுகிட்ட கேட்டு விதவிதமான சாப்பாடு சாப்பிடலாமேன்னு எப்பவும் யோசிப்பான். ஒரு நாள் விக்கி ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவங்க அம்மா அவனுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ கட்டி வச்சாங்க. ஆனா விக்கி ஜாலியா, அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணாம், ஏதாவது மேஜிக் பண்ணி எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்களேன்னு கேட்டான். அம்மா சிரிச்சுக்கிட்டே, விக்கி, சாப்பாடு தான் நிஜமான மேஜிக், இத நீ சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரியும்னு சொல்லி அனுப்புனாங்க. விக்கிக்கு ஒரே சந்தேகம். சாப்பாட்டுல என்ன மேஜிக் இருக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்கூல் போனான். மதியம் லஞ்ச் டைம் வந்துச்சு. விக்கி மெதுவா அந்த பெட்டிய தொறந்தான். உள்ள அவங்க அம்மா செஞ்ச சூப்பரான தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் இருந்தது. அதுல இருந்து வந்த வாசனையே பக்கத்துல இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் சுண்டி இழுத்துச்சு. விக்கி ஒரு வாய் சாப்பிட்டான். அட, இது என்னம்மா இப்படி ஒரு டேஸ்ட்னு ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு உடனே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்தது. விளையாடும்போது விக்கி தான் மத்த எல்லாரையும் விட வேகமா ஓடி ஜெயிச்சான். அன்னைக்கு சாயங்காலம் விக்கி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட ஓடிப்போய், அம்மா, நீங்க சொன்னது நிஜம்தான், அந்த லஞ்ச் பாக்ஸுக்குள்ள ஒரு மேஜிக் பூதம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு அவ்ளோ எனர்ஜி கிடைச்சதுன்னு சந்தோஷமா குதிச்சான். அம்மா சிரிச்சுக்கிட்டே, விக்கி கண்ணா, அந்த மேஜிக் பூதம் வேற யாரும் இல்ல, அதுதான் சத்தான உணவு. நாம நல்லா சாப்பிட்டா நம்ம உடம்பே ஒரு மேஜிக் மாதிரி எல்லா வேலையையும் சூப்பரா செய்யும்னு சொன்னாங்க. விக்கி அன்னையில இருந்து அம்மா என்ன கொடுத்தாலும் அது மேஜிக் சாப்பாடுதான்னு சொல்லி சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சான். பயனுள்ள தகவல்கள். முதல் கேள்வி, நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுல இருக்கிற எந்த சத்து ரொம்ப முக்கியம்? பதில், கார்போஹைட்ரேட். அரிசி, உருளைக்கிழங்கு போன்ற உணவுகள்ல இது நிறைய இருக்கு. ரெண்டாவது கேள்வி, கண்களுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லப்படுற காய்கறி எது? பதில், கேரட். இதுல வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு. மூன்றாவது கேள்வி, பழங்கள்ல வைட்டமின் சி அதிகமா இருக்கிற பழங்கள் எது தெரியுமா? பதில், லெமன் மற்றும் ஆரஞ்சு. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். நான்காவது கேள்வி, நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன குடிக்கணும்? பதில், மில்க். பால்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. ஐந்தாவது கேள்வி, காய்கறிகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கண்டிப்பா கழுவணும்? பதில், அதுல இருக்கிற அழுக்கு, கிருமிகள் மற்றும் மருந்து பொருட்களை நீக்கறதுக்காகத்தான். அப்போதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். உங்களுக்கான கேள்வி, எல்லா காய்கறிகளும் மண்ணுக்கு மேல விளையும், ஆனா சில காய்கறிகள் மட்டும் மண்ணுக்கு அடியிலேயே விளையும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காய்கறியோட பேரை சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகளும் பயனுள்ள தகவல்களும் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நல்ல பழகுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.